அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடேஸ் குரான் வேர்ஸ். இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த சேனலில் டெய்லி தமிழில் குரான் ஓத போகிறோம். தமிழ் பொருளோட குரான் ஓதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அல்லாஹு தாலா குரானில் என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத ஒவ்வொரு அத்தியாயமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேல் ஹைகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்லேயுமே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானுமே ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 9 அத்-தௌபா 103 இருந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் இப்போ வாங்க பார்க்கலாம். நபியே, அவர்களுடைய செல்வங்களிலிருந்து தர்மத்தை எடுப்பீராக. அதன் மூலம் அவர்களை அப்பழுகற்றவளாக்கி அவர்களை தூய்மையாக்குவீராக. அவர்களுக்காக பிரார்த்திப்பீராக. உமது பிரார்த்தனை அவர்களுக்கு நிம்மதியை தரும். அல்லாஹ் செவியேற்பவன், நன்கறிந்தவன். அல்லாஹ்வே தனது அடியார்களின் பாவ மன்னிப்பு கோரிக்கை ஒப்புக்கொள்கிறான் என்பதையும் தர்மங்களை ஏற்றுக்கொள்கிறான் என்பதையும் அவர்கள் அறியவில்லையா? அல்லாஹ்வே மன்னிப்பு மிக்கவன், நிகரில்லா அன்பாளன். நீங்கள் செயல்படுங்கள். அல்லாஹும் அவனது தூதரும் இறை நம்பிக்கையாளர்களும் உங்கள் செயலை பார்ப்பார்கள். மறைவானவதையும் வெளிப்படையானதையும் அறிபவனிடம் நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள். நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றை அவன் உங்களுக்கு அறிவிப்பான் என்று கூறுவீராக. அல்லாஹ்வின் தீர்ப்புக்காக தாமதப்படுத்தப்பட்ட வேறு சிலரும் உள்ளனர். அவன் அவர்களை வேதனை செய்யலாம் அல்லது அவர்களை மன்னித்து விடலாம். அல்லாஹ் நன்கு அறிந்தவன், நுண்ணறிவாளன். இடையூறு செய்வதற்காகவும் இறை மறுப்பிற்காகவும் இறை நம்பிக்கையாளர்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தவும் இதற்கு முன்பு அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் எதிர்த்து போரிட்டோருக்கு அடைக்கலமாகவும் ஒரு பள்ளிவாசலை ஏற்படுத்தி கொண்டோரும் அவர்களில் உள்ளனர். அவர்கள் நாங்கள் நன்மையை தவிர வேறெதுவும் நாடவில்லை என சத்தியம் செய்கின்றனர். அவர்கள் பொய்யர்கள்தான் என அல்லாஹ் சாட்சி கூறுகிறான். அங்கு நீர் ஒருபோதும் தொழ வேண்டாம். ஆரம்ப காலத்திலிருந்து இறையச்சத்தின் மீது அடித்தளமிடப்பட்ட பள்ளிவாசல்கள்தான் நீர் தொழுவதற்கு மிக தகுதியானது. தூய்மையை விரும்பும் மனிதர்கள் அங்கு உள்ளனர். அத்தகைய தூய்மையாளர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ்வின் மீதான அச்சத்தையும் அவனது பொருத்தத்தையும் கொண்டு தனது கட்டடத்திற்கு அடித்தளமிட்டவன் சிறந்தவனா அல்லது இடியும் நிலையிலுள்ள அரித்திருக்கும் கரையில் ஓரத்தில் தனது கட்டடத்திற்கு அடித்தளமிட்டு அதனுடன் நரக நெருப்பில் சரிந்து விழுந்தவன் சிறந்தவனா? அநியாயக்கார கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். அவர்களின் உள்ளங்கள் துண்டு துண்டாக சிதறும் வரை அவர்கள் கட்டிய அக்கட்டடம் அவர்களின் உள்ளங்களில் நயவஞ்சத்தனம் எனும் சந்தேகமாக நீடித்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் நன்கறிந்தவன், நுண்ணறிவாளன். இறை நம்பிக்கையாளர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்பதற்கு ஈடாக அவர்களின் உயிர்களையும் செல்வங்களையும் அவர்களிடமிருந்து அல்லாஹ் விலைக்கு வாங்கி கொண்டான். அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் போரிடுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். இது தௌராத்திலும் இஞ்சிலிலும் குர்ஆனிலும் அவன் தன் மீது கடமையாக்கி கொண்ட உண்மையான வாக்குறுதியாகும். அல்லாஹ்வை விட தனது வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றுபவன் யார்? எனவே நீங்கள் ஒப்பந்தம் செய்து கொண்ட உங்களின் இவ்வியாபாரத்தின் மூலம் மகிழ்ச்சி அடையுங்கள். இதுவே மகத்தான வெற்றியாகும். அவர்கள் பாவ மன்னிப்பு கோருபவர்கள், வணங்குபவர்கள், புகழ்பவர்கள், நோன்பு நேர்ப்பவர்கள், ருக்கு செய்பவர்கள், சஜிதா செய்பவர்கள், நன்மையை ஏவி தீமையை தடுப்பவர்கள், அல்லாஹ்வின் வரம்புகளை பேணுபவர்கள். இந்த இறை நம்பிக்கையாளர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக. இணை வைப்போர் நெருங்கிய உறவினராக இருந்தாலும் அவர்கள் நரகவாசிகள் என்பது தமக்கு தெளிவான பிறகு அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கோருவது நபிக்கும் இறை நம்பிக்கை கொண்டோருக்கும் தகுதியானதல்ல. இப்ராஹிம் தமது தந்தைக்காக பாவ மன்னிப்பு கோரியது அவருக்கு தாம் கொடுத்த வாக்குறுதியின் காரணமாகவே தவிர வேறில்லை. அவர் அல்லாஹ்வின் எதிரி என்று தமக்கு தெளிவான பின் அதிலிருந்து விலகி கொண்டார். இப்ராஹிம் இரக்கமுடையவர், சகிப்புத்தன்மை மிக்கவர். அல்லாஹ் ஒரு சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டிய பிறகு அவர்கள் விலகி கொள்ள வேண்டியவற்றை அவர்களுக்கு தெளிவுபடுத்தாத வரை அவர்களை அவன் வழிகேட்டில் விட்டுவிட மாட்டான். ஒவ்வொரு பொருளையும் அல்லாஹ் நன்கு அறிந்தவன்.
அல்லாஹ்வுக்கே வானங்கள் பூமியின் ஆட்சி உரியது. அவன் உயிர்ப்பிக்கின்றான், மரணிக்க வைக்கின்றான். அல்லாஹ்வின்றி உங்களுக்கு எந்த பாதுகாவலரோ உதவி செய்பவரோ இல்லை. இந்த நபியையும் முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் அல்லாஹ் மன்னித்தான். அவர்களில் ஒரு பிரிவினரின் உள்ளங்கள் தடுமாற முற்பட்ட பின்னரும் அவர்கள் சிரமமான காலத்தில் அவற்றை பின்பற்றினர். பின்னர் அவர்களை மன்னித்தான். அவர்கள் மீது அவன் கருணை உள்ளவன், நிகரில்லா அன்பாளன். தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட மூவரையும் அல்லாஹ் மன்னித்தான். இப்பூமி விரிந்து பறந்ததாக இருந்தும் அது அவர்களுக்கு நெருக்கடியானது. அவர்களின் உள்ளங்களும் அவர்களுக்கு நெருக்கடியானது. அல்லாஹ்விடமிருந்து பாதுகாப்புமிடம் அவனிடமே தவிர வேறில்லை என அவர்கள் அறிந்து கொண்டனர். பின்னர் அவர்கள் திருந்துவதற்காக அவர்களை மன்னித்தான். அல்லாஹ் மன்னிப்பு மிக்கவன், நிகரில்லா அன்பாளன். இறை நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், உண்மையாளர்களுடன் ஆகிவிடுங்கள். மதீனாவாசிகளுக்கும் அவர்கள் சுற்றியுள்ள கிராமவாசிகளுக்கும் போருக்கு செல்லாமல் அல்லாஹ்வின் தூதரை விட்டும் பின்தங்குவதும் அவரது உயிரை விட தமது உயிர்களை நேசிப்பதும் தகுதியானதல்ல. ஏனெனில் அவர்களுக்கு அல்லாஹ்வின் பாதையில் தாகமோ சிரமமோ பசியோ ஏற்பட்டாலும் இறைமறுப்பாளர்களுக்கு கோபமூட்டும் எந்த இடத்தில் அவர்கள் கால் பதித்து எதிரிடமிருந்து எந்த துன்பத்தை அவர்கள் அடைந்தாலும் அதற்கு ஈடாக அவர்களுக்கு நற்செய்தி எழுதப்பட்டே தீரும். நன்மை செய்வோரின் கூலியை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். சிறிதாகவோ அல்லது பெரிதாகவோ எந்த செலவை அவர்கள் செய்தாலும் எந்த பள்ளத்தாக்கை அவர்கள் கடந்து சென்றாலும் அது அவர்களுக்கு பதியப்படாமல் இருப்பதில்லை. இதற்கு காரணம் அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றுக்கு அல்லாஹ் அழகிய கூலி வழங்க வேண்டும் என்பதேயாகும். இறை நம்பிக்கையாளர்கள் ஒட்டுமொத்தமாக புறப்பட்டு செல்லக்கூடாது. அவர்களில் ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒரு பிரிவினர் மட்டும் புறப்பட்டிருக்கலாமே. ஏனெனில் அவர்கள் மார்க்க கல்வியை கற்று தமது கூட்டத்தாரிடம் அவர்கள் திரும்பி வரும்போது அவர்களை எச்சரிப்பார்கள். இதனால் அவர்கள் தீமைகளை தவிர்த்து கொள்ளலாம். இறை நம்பிக்கை கொண்டோரே, உங்களுக்கு அருகில் இருக்கும் இறைமறுப்பாளர்களுடன் போரிடுங்கள். அவர்கள் உங்களிடம் கடுமையை காணட்டும். இறையச்சமுடையவருடன் அல்லாஹ் இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஏதேனும் ஓர் அத்தியாயம் அருளப்பட்டால் இது உங்களில் யாருக்கு இறை நம்பிக்கை அதிகப்படுத்தியது என்று அவர்களின் சிலர் கேட்கின்றனர். யார் இறை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கே அது இறை நம்பிக்கை அதிகப்படுத்தியது. அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றனர். தமது உள்ளங்களில் நோய் உள்ளவருக்கோ அவர்களின் இறைமறுப்பு அசுத்தத்துடன் மேலும் அசுத்தத்தையே அது அதிகப்படுத்தியது. அவர்கள் இறைமறுப்பாளர்களாகவே மரணித்தார்கள். ஒவ்வொரு ஆண்டிலும் ஒரு முறையோ அல்லது இருமுறையோ நாங்கள் சோதிக்கப்படுவதை அவர்கள் கவனிக்க வேண்டாமா? அதன் பிறகு அவர்கள் பாவ மன்னிப்பு கோருவதும் இல்லை, படிப்பினை பெறுவதும் இல்லை. ஒரு அத்தியாயம் அருளப்பட்டால் உங்களை யாரும் பார்க்கின்றார்களா என அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்து கொள்கின்றனர். பின்னர் திரும்பி விடுகின்றனர். அவர்கள் விளங்கி கொள்ளாத கூட்டமாக இருப்பதால் அவர்களின் உள்ளங்களை அல்லாஹ் திருப்பிவிட்டான். உங்களிலிருந்தே ஒரு தூதர் உங்களிடம் வந்துவிட்டார். நீங்கள் துன்பப்படுவது அவருக்கு கடினமாக இருக்கிறது. அவர் உங்கள் நலன் மீது ஆவல் கொண்டவர். இறை நம்பிக்கையாளர்கள் விஷயத்தில் கருணையும் அன்பும் கொண்டவர். அவர்கள் புறக்கணித்தால் அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன், அவனை தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை, அவன் மீதே நம்பிக்கை வைத்துள்ளேன், அவன் மகத்தான அர்ஷின் இறைவன் என்று கூறுவீராக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நம்ம அத்தியாயம் 9 அத்தௌபா வசனம் 129 வரைக்கும் நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இனிமேல் நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 10 யூனுஸ் இறை தூதர்களின் ஒருவர். வசனம் 1லேருந்து நம்ம பார்க்கலாம். அலிஃப் லாம் ரா இவை ஞானம் நிறைந்த வேதத்தின் வசனங்களாகும். மக்களுக்கு எச்சரிக்கை செய்வீராக என்றும் இறை நம்பிக்கை கொண்டோருக்கு அவர்கள் செய்வதற்கான நற்கூலி அவர்களின் இறைவனிடத்தில் உண்டு என நற்செய்தி கூறுவீராக என்றும் அவர்களுக்குள் ஒரு மனிதரும் நாம் வஹி அறிவிப்பதும் இம்மக்களுக்கு ஆச்சரியமளிக்கிறதா? இவர் பகிரங்கமான சூனியக்காரரே என்று இறைமறுப்பாளர்கள் கூறினர்.
உங்கள் இறைவன் அல்லாஹுதான். அவன் வானங்கள் மற்றும் பூமியை 6 நாட்களில் படைத்தான். பிறகு அர்ஷின் மீது அமர்ந்தான். அவன் காரியங்களை நிர்வகிக்கிறான். அவனது அனுமதிக்கு பிறகே தவிர அவனிடம் பரிந்துரைப்பவர் யாரும் இல்லை. அவன் உங்கள் இறைவனாகிய அல்லாஹ். எனவே அவனையே வணங்குங்கள். நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? அவனிடமே நீங்கள் அனைவரும் திரும்பி செல்ல வேண்டியுள்ளது. அல்லாஹ்வின் வாக்கு உண்மையானது. அவனே படைப்பை தொடங்குகிறான். பின்னர் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்வோருக்கு நீதியுடன் கூலி வழங்குவதற்காக மறுபடியும் படைக்கிறான். இறை மறுப்பாளர்களை அவனை மறுத்து கொண்டிருந்ததால் அவர்களுக்கு கொதிநீர் பானமும் துன்புறுத்தும் வேதனையும் உண்டு. வருடங்களில் எண்ணிக்கையையும் கணக்கிடுவதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக அவனே சூரியனை ஒளிரக்கூடியதாகவும் சந்திரனை ஒளியாகவும் ஆக்கி சந்திரனுக்கு பல நிலைகளை நிர்ணயித்தான். இவற்றை நியாயமான காரணத்துடன் அல்லாஹ் படைத்துள்ளான். அறிகின்ற சமுதாயத்திற்காக அவன் சான்றுகளை விவரிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அத்தியாயம் 10 வசனம் 5 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.